Sudaram, 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 Sudaram. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. சுதரம் 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 ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. சுதரம் ஆண்டவரே துதிக்கிறோம். தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே தொற்று தண்ணீரே உள்ளமே நுரையா நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கடந்து கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய தெய்வீக பிரசனத்தினால் மகிமையினால் நீரை சூழ்ந்து கொள்ளும்படியாக எனவே உங்கள் கத்தொழுப்பு கொடுக்கிறோம். வந்து ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற சுபத்திரமாக நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. நம்புறப்பா
கருவை கண்டீரையா தாய் உருவாகும் என் கருவை கண்டீரையா எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தசைகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எலும்புகள் உருவாகல நரம்புகள் உருவாகல தரிசனம் உருவானதே தாய் கருவிலே தரிசனம் உருவானதே எப்படி பாவமக்கு குறைவின்றி இறக்க செய்தி பத்திரமாயனை சுமந்தீரே தாய் கருவிலே பத்திரமாயனை சுமந்தீரே எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவர் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை எப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவர் சொல்ல வார்த்தையே இல்லை நீங்க போதைய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை கருவை கண்டீரையா பாத்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு இவ்வளவும் நான் தகுதியும் இல்லை என் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை மாறாமலே விலகாமலே நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவர் கண்டீரே உன் கண்களால் வழியறியா ஆனந்த என்னை கண்டீரே உன் கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே சருக்களிலும் கண்ணீரிலும் வீழ்த்திட்ட என் நிலையை சருக்களிலும் கண்ணீரிலும் வீழ்த்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர் துன்பங்களை கண்ட நாளரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமதி சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமதி
விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன். திருவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நாம் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. என்றும் ஆராத தெய்வமே, மகிமையான தெய்வமே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்து. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் இமையை போல காத்து வந்த தெய்வமே ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஓ நபஷந்தரணமா. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹalleluya, 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 ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, இணைகிடாதே, துதி பாடு இயேசுவை. வார்த்தையில் உண்மையுள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர். வார்த்தையில் உண்மையுள்ளவர், துதி பாடு இயேசுவை. பாடு என்றும் பாடு, துதி பாடு இயேசுவை. பாடு என்றும் பாடு. கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையை நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையை நிழலுண்டு. பாடிடு பாடு நம் இயேசுவை என்றும் பாடல். கரங்களை தட்டி பாடலாமே. துதி பாடு
வார்த்தையில் உண்மையுள்ளவர் நீயா துதிப்பாடு நம் இயேசுவை ஆவாரே என்றும் பாடு நீயா துதிப்பாடு நம் இயேசுவை ஆவாரே என்றும் பாடு நீயா துதிப்பாடு நம் இயேசுவை ஆவாரே என்றும் பாடு நீயா துதிப்பாடு நம் இயேசுவை ஆவாரே என்றும் பாடு. நன்றி 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 அப்பாவை நன்றியோடு சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலை நாம மகிமைப்பட்ட கிருபைக்காய் நன்றி. உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்பி நிறைய நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நிறைய ஆமென். ஹல்லேலூயா. சத்ரு சிங்கம் போல் என் ஆத்துமாவே தப்பியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்தும் தீமை செய்து காரணமில்லாமல் எனக்கு சத்துருக்கள் நான் கொண்டு உண்டானால் பிடித்து என் மகிமையை தூளிலே தாழ்ந்த கடவன். துன்மார்க்குடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவாராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ள திரியங்களையும் சோதித்து அறிவீர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவனுக்கு மரண யுத்தங்களை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்பதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று கொடுக்கிற நேரம். இவனுள்ள நாளெல்லாம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் குழியில போட்டாலும் நம்புறப்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறப்பா. குழியில போட்டாலும் நம்புறப்பா, பழிகளை சொன்னாலும் நம்புறப்பா. என் தேவனே, என் ஜீவனே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நம்புறப்பா. நான் நம்பும் கடகமே, நான் நம்பும் துருவமே, என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. என் நம்பிக்கைக்கு உரியவர் நீரே. நம்புறப்பா, 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 நம்புறப்பா. ஹல்லேலூயா. பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல கடைசி வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்ற. உன்னதமான கர்த்தருடைய கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இப்போ ஒருத்தர் புகழ்ந்து பேசணும் அப்படின்னாக்கா அவரை குறித்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். அம்மா இல்லையா? ஹல்லேலூயா. சஞ்சய் இருக்கிறாருனாக்கா
சஞ்சீனை புகழ்ந்து பேசணும்னாக்கா நிறைய பேசலாம். அப்புறம் ஆகாச பார்த்து புகழ்ந்து பேசணும்னு சொன்னாங்க நிறைய இருக்கு. நம்முடைய சர்ச்சை சார்ந்த எல்லா பிள்ளைகளும், பெண் பிள்ளைகளிலிருந்து ஆண் பிள்ளை வரைக்கும் அத்தனை பேரும் இந்த சபை கட்டி எழும்ப அவங்க ஒர்க் பண்ணிக்கிறாங்க. என்னது வேலை சேர்ந்துருக்கிறாங்க. அல்லேலூயா. செய்யும்போது கூட சேர்ந்து நானும் செய்தேன், தப்பாக சேர்ந்துட்டு போயிட்டோம். நம்மளை டெடிகேஷன் பண்ணி முடிச்சிட்டோம். எல்லாரையும் புகழ்ந்து சொல்ல முடியும். அல்லேலூயா. அப்படி சொல்லும்போது யாராவது ஜெய் ஒரு பேர் விட்டுட்டுன்னு வச்சுக்கோ, பட் இந்த பாஸ்டர் நான் கூட போயிட்டு கும்பலாம், காட்டுக்கு போயிட்டு கும்பலாம், விட்டு வந்து குத்தனேன், என் பேர் சொன்னாரா அப்படின்னு மன வருத்தம். இப்படியும் எதுப்பாங்க, வேலைக்கு போவாங்க, தூங்குவாங்க, எதுப்பாங்க, வேலைக்கு போவாங்க. அப்போ அந்த அக்காவுக்கு சோத்திரம் ஒண்ணுமே தெரியாது. இப்ப தெரியாது அக்கா கிட்ட போயிட்டு அந்த மாரியம்மன் கோயில் தெருவில் இவங்கிட்ட பணம் இருக்கு, இவங்கிட்ட பணம் இல்லை, அவங்கிட்ட சொத்து இருக்கு, இவங்கிட்ட சொத்து இல்லை. பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நீதியும், பணம் இல்லாத ஒரு நீதியும், நீதிமானுக்கு ஒரு நீதியும், அது துதிக்கான மகிமை கூடியவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அடுத்தது, உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கான மகிமை கூடியவர் நம் ஆண்டவராகிய இயேசு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆமென். இப்போ நான் ஒரு புள்ளையை நேசிக்கிறேனாக்கா அந்த புள்ளை குறித்து வீட்டு போய் சொல்லணும். அம்மா அப்பா அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு தகுந்த பொண்ணு தான், என்ன பண்ணுவோம் நான் சொல்லணும். பின்னாடி போய் விசாரிக்கணும், அந்த பொண்ணு எப்படி, பையன் எப்படி, அவங்க அப்பா எப்படி, குடும்பம் எப்படி, பரவாயில்லையா விசாரிச்சுட்டு, அப்பா நீ சொன்னது ரைட்டு தான், நான் கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு அல்லேலூயா அது ஓடி போடும். பொண்ணுங்களும் அப்படித்தான். அல்லேலூயா சொல்லுவாங்க, முள்ளு மேலே சேலை வீந்தா பக்குவமாக எடுக்கணும். பக்குவமாக எடுக்கணுக்கா டர கீஞ்சு போடும். அல்லேலூயா. அப்படிதான் வாழ்க்கையும். ஆமென். அப்போ ஒருத்தர் குறித்து நம்ம நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரை சார்ந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துதிக்கு கனத்துக்கு புகழ்ச்சிக்கு பார்த்துக்கூடிய அவர்தான் என்று நாம் தெரிந்து கொண்டிருந்தால் அவரை துதிக்காம இருக்கக்கூடாது, அவரை குறித்து பாடாம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம தமிழர் சேர்க்கா ஃபோன் பண்ண போதெல்லாம் பாச என்னது மைக்கு தொங்குறீங்க, ஒரு நாளைக்கு மைக்கு மட்டும் தர போறோம், அதை வச்சுட்டு அம்மா நீ மைக்கு தானம்மா கேட்டேன், அம்மா வச்சு பாடுமான்னு கொடுக்க போறேன். நம்ம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 2 நாள் 4 மினிட் சென்னைக்கு போயிட்டு வந்தேன். அது அந்த கடைக்கு தான் போனேன், அங்கதான் இருந்தேன், ஒரு நாள் ஃபுல்லா இருந்தேன். பண்ணி தோணும். நம்ம ஹல்லேலூயா. ஏன் சொல்றோம்னாக்கா, நாம் யாரு சார்ந்து வாழ விரும்புகிறோமோ அவர்களை குறித்து நன்றாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்க பிள்ளைங்க அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்ற நல்லா கேட்டுங்க. நீங்க யார் சார்ந்து வாழுறீங்க, யார் சார்ந்து இருக்கிறீங்க? ஹலோ பிள்ளைங்களா, நீங்க யார் சார்ந்து இருக்கீங்க? அப்பாவும் அம்மாவும் சார்ந்து இருக்கிறீங்க. அப்போ அப்பா அம்மாவை சார்ந்து வாழ்கிற நீங்க உங்களுடைய அப்பா அம்மா குறித்து முதல்ல உங்களுக்கு தெரியுமா? உங்க அம்மா யாரு, அவங்க எப்படி பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, எப்படி கல்யாணம் வந்தாங்க, அப்பா யாரு, அப்பா பார்த்துரும், அப்பா என்ன கஷ்டப்படுறாரு, என்ன வேலை செய்கிறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறாங்க, எவ்வளோ வீண் செலவு, எத்தனை சொந்தக்காரன் வர, எத்தனை பேர் ஆக்கி போட்டு கடன்காரனாக ஆகியிருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல நீங்கள் சார்ந்து வாழ்கிற உங்கள் அப்பா அம்மாவுடைய நிலையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு கவனிங்க, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. ஒரு பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுற பாஸ்டர். ஆனால் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு இது பண்ணுறாரு, அவர் படிக்க வச்சுங்கிறாரு, கஷ்டப்பட்டு படிக்க வச்சுங்கிறாரு. ஆனால் அந்த பிள்ளைங்க அடம் பிடிச்சி கேட்க, எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்லி. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, சலிக்காம வாங்கி கொடுத்துடுவாங்க. ஆனால் சொல்லுங்க, பாருங்க ஐயா, இந்த பிள்ளைங்க கஷ்டத்தையே புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு கஷ்டம், அப்பா அம்மா கஷ்டப்படுறது தெரியுமா தெரியாதா?
எப்படி தெரியும்? அப்பா அம்மா சொன்னதானே தெரியும். அப்பா வேலை செய்கிறாரு, அம்மா நான் ஒரு கடையில் போய் வேலை செய்கிறேன், உங்களுக்கு வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபாய் நான் கட்டுறேன், வருஷத்துக்கு 3 லட்ச ரூபாய் எனக்கு செலவு ஆகுது, நீங்கள் கேட்கறதுல வாங்கி கொடுக்குறேன். அப்படி இருக்கு, நம்ம குடும்பம் அப்படி இருக்கு, நம்ம வருமானம் இல்லை, சொந்தக்காரன் உதவி செய்யலை, சொந்த பந்தம் உதவி செய்யலை, நம்ம தனிமரமாக இருக்கிறோம். கவனிங்க, உங்களுக்கு என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருங்க, அந்த படிப்பு நீங்கள் இஷ்டப்பட்டு படிச்சுட்டு வாங்க. என்னது கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கிறோம், பிள்ளைங்களாம் நீங்கள் இஷ்டப்பட்டு படிச்சுட்டு வாங்க. இந்த நிலையை மாறணும்னாக்கா நீங்கள் இஷ்டப்பட்டு படிச்சாதான் மாறணும்னு சொல்லி அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அம்மா அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அப்பா அம்மாங்க பிள்ளைங்களை குறிச்சும் தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. பிள்ளைங்களும் அப்பா அம்மாவுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க. அல்லேலூயா. அப்பா அம்மா போன மாதத்துக்கு ஒரு முறையோ வாரத்துக்கு ஒரு முறையோ பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு என் பொண்ணு என் பையன் என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, ஒழுங்காக ஸ்கூல் போகிறாங்களா, சட்டை போகிறாங்களா, என்ன பண்ணோம் எல்லாத்தையும் போய் விசாரிக்கனாத நல்ல அப்பா நல்ல அம்மா. அல்லேலூயா. அப்படி விசாரிக்கலக்கா அவங்க சரியான அப்பா அம்மா கிடையாது. எப்போ நம்மளை விசாரிக்காம விட்டுக்கிறாங்களோ அவங்க சரியான தகப்பனாக இருந்து நம்ம நல்வழிப்படுத்த முடியாது. நம்ம நகை நட்டு கொடுக்கலாம், துணிமணி வாங்கி போடலாம், ஆசைப்பட்ட பொருள் வாங்கி கொடுத்துக்கலாம். அந்த கல்வியை சரியான முறையில் நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் டேஷ் டேஷ். அல்லேலூயா. அப்புறம் வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, கண் வலிக்குதுன்னு வளர்ந்த பிறகு துடிச்சா ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. அது கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள். அதே போல தான் இன்னைக்கு நம்ம சார்ந்து வாழுகிற அப்பா அம்மா குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியலனாக்கா உண்மையான தெய்வம் உண்மையினை நேசத்தின் நிமித்தமாக சொல்றது தன்னுடைய ரூபத்தின்படியாக சாயல்படியாக மனுஷனை அவர் சிருஷ்டித்ததுனால சிருஷ்டி கத்தனை பண்ண தன்னுடைய ஒரே பேரன் குமாராக ஆண்டவராக சிறப்பது பூமிக்கு தந்தர்களே இவ்வளவாய் நம்மை நம்மீது அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. நம்ம மீது அன்பு கூர்ந்த ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற நம்ம கவனிங்க, ஒருவேளை நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துருக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் இறுதியில் நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஆலயத்தில் உட்காரிங்க பாருங்க, ஆண்டவர் உண்மையை பார்க்குறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம். ஆமென். அல்லேலூயா. இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே அவர் என்ன பண்ணாரு கொடுத்தார். அல்லேலூயா. இப்போ திருவிழாலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, ஆடு கோழியில வெட்டுவாங்க. அது ஆடு கோழில வெட்டி பலியிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க. ஆடு பாருங்க வெட்டும் போது அது ஒண்ணுமே தெரியாது, எல்லாத்தையும் மீட்டெடுத்த தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் சார்ந்து வாடுகிற நாம் அவர் யார் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு 4 பேர் இருக்கு, யாருன்னா தெரியுமா? எனக்கு 4 பேர் இருக்கு. எங்க அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்குது, ஸ்கூல்ல வச்ச பேர் ஒன்று இருக்கு, ரோட்டில் பேர் வச்சது ஒன்று இருக்கு, என் வீட்டில் வச்ச பேர் ஒன்று இருக்கு. 4 பேர் இருக்கு. அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒரு 2-3 பேர் இருக்கும். குட்டை நட்டா கருப்பு ஒல்லி கிள்ளி பள்ளி சப்பா கப்பு வானங்குனா குண்டு குதிரை ட்ரம்மு பல பேர் இருக்கும். அல்லேலூயா. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகனாத்துக்கிற தேவன் குறித்து அவர் நாமத்தை நாம் அவர் நீதியும் நாம் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆமென். கடைசியில் என்ன வாசிக்கிறோம், உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர் நாமங்கள் தெரிஞ்சாதான் அவர் கீர்த்தனம் பண்ணி பாடிய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வாரம் ஆராதனை மட்டும் நடக்கும், ஆராதனை. ஆமென். அதுக்காக என்ன பண்ணுங்க, எல்லாரும் ஜபத்தோடு என்ன பண்ணுங்க, ஆராதனை பங்கெடுக்க முடியும். இயேசு நாமத்தை உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆக கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் சார்ந்து வாழ்கிற நம்மை சார்ந்து வாழ்கிற அந்த தேவன், நம் சார்ந்து வாழ்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஆராதிக்கிற தேவன், நம் சார்ந்து இருக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அப்படி கண்கள் மூலமும் நாமத்தில் உண்மை ஆராதிக்கும்படியாக உங்க நாமத்தை உயர்த்தும்படி செலுத்துகிறோம். இயேசப்பா உண்மை சூத்திர இந்த இடத்துல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம்.
ஆண்டவரே அப்பா உண்மை நம்ம கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா உன் நாம மாத்திரம் உயர்ந்து நிற்கட்டும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பலப்படுத்துவீராக. தொடர்ந்து எங்களோடு நீங்க இடைப்பட போகிற கிருபைக்காய் நன்றி. இந்த வாரம் முழுவதும் ஆவியானவரே பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் கர்த்தாவை எடுத்த வாரத்தில் அநேக ஜனங்கள் வரணும், அநேக ஆத்துமாக்களை வரணும். கர்த்தர் நீர் ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம். நினைக்கும் குருத்ரி என்ற குருத்ரி அவருடைய கத்திர வருகின்ற மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இன்னும் அதிகமாய் கொடுக்க கர்த்தர். ஆமென் ஆமென்.